Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ AutoCAD 3D ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படினா அதோட டாப் வியூ, ஃப்ரண்ட், லெஃப்ட் இந்த மாதிரி வியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு அப்புறம் அந்த வியூல இருந்து செக்ஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இது பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணனும். அதுக்காக நம்ம வந்து பாலிலைன் இல்ல அப்படினா நீங்க வந்து ஒரே ஃபுல் ஆப்ஜெக்ட்டா இருக்க மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்ப பாலிலைன் எடுத்துக்கிறேன். பாலிலைன் எடுத்துட்டு ஏதாவது ஒரு ஷேப் டிரா பண்றேன். சோ இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு இப்போ நான் இத வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். சோ எக்ஸ்ட்ரூட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 3D ல வெச்சுக்கோங்க. 3D ல வெச்சிட்டு இந்த இது செலக்ட் பண்ணிட்டு EX கொடுத்தீங்க அப்படினா எக்ஸ்ட்ரூட் கேக்கும். சோ அந்த ஆப்ஷன் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட். இதுக்கு நம்ம டாப் வியூ இருக்கும், லெஃப்ட் வியூ, டாப் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ லேஅவுட்ல வெச்சிட்டு இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு மாடல் அப்படிங்கிறது தனி, லேஅவுட் அப்படிங்கிறது நம்ம ஷீட் கிரியேட் பண்ணும்போது பண்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கீழ பாத்தீங்க அப்படினா பேஸ்ன்னு இருக்கும். பேஸ் கிளிக் பண்ணீங்க அப்படினா from model space அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். from inventor அப்படின ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். from model space அப்படிங்கிறது நம்ம என்ன டிரா பண்ணிருக்கோமோ அதில இருந்து நம்ம வியூஸ் கிரியேட் பண்றது. from inventor அப்படினா inventor அப்படிங்கிறது செப்பரேட் சாஃப்ட்வேர். சோ அது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. சோ அவங்க ஏதாவது அந்த சாஃப்ட்வேர்ல டிரா பண்ணிட்டு இதுல இம்போர்ட் பண்றாங்க, அந்த இதுல இருந்து அந்த மாடல்ல இருந்து இதுல வியூஸ் எடுக்கறாங்க அப்படினா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ யூஸ் பண்ண போறது from model space. அது கொடுத்துட்டு இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல கிளிக் பண்றேன். சோ கிளிக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேக்கும். எக்ஸிட் கொடுத்துறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த வியூ வேணுமோ இந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதுல வந்து மல்டிபிள் வியூஸ் காட்டும். சோ நீங்க எந்த இடத்துல டிராக் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வியூ காட்டும். சோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ செக்ஷன் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இப்போ பேஸ் வியூ கொடுத்துட்டு நீங்க வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா தான் நீங்க செட் பண்ணிருக்க வியூஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா விசிபிள் ஆகும். சோ இப்போ ரெண்டு வியூ கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இது பாத்தீங்கன்னா டோட்டலா 3 வியூ. சோ இப்போ என்டர் கொடுத்துறேன். சோ என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும்னா சோ இப்போ இத மட்டும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த இடத்துல செக்ஷன் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஃபுல் எடுத்துட்டு நீங்க இதுல நம்ம ரிவீட்ல பண்ணுவோம் இல்லையா? அதே ஆப்ஷன் தான். சோ இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணி எந்த வியூ வேணுமோ அதை எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு செக்ஷனா ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ எக்ஸிட் கொடுக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிள் ஆகும். செக்ஷன் AA ஸ்கேல் 1:1 அப்படினு சொல்லி உங்களுக்கு காட்டுது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல அதாவது எந்த வியூல உங்களுக்கு செக்ஷன் எடுக்கணுமோ அந்த வியூ செலக்ட் பண்ணிட்டு செக்ஷன்ல போயிட்டு ஃபுல் கொடுத்துட்டு இப்போ நான் இத செக்ஷன் எடுக்கிறேன் அப்படினா இந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அதுவும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் எக்ஸிட் கொடுத்துருங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு செக்ஷன் வியூ எடுத்துரும். ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு கொடுத்திருக்க பேஸ் ஆப்ஷன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா செக்ஷன் எடுக்கிறது பாத்தீங்கன்னா AutoCAD ல இந்த மாதிரி தான் நம்ம வியூல இருந்து செக்ஷன் எடுப்போம். ஓகே? சோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.